ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இது பேசிக்காக இப்போ நீங்கள் ஒருத்தங்க இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ உடனே ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ரிச்சாக மில்லியனராக ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, இஃப் யூ பிகம் த சைல்ட் ஆஃப் அம்பானி அப்படின்னு வச்சுப்போமே, அவள்கிட்ட எலான் மஸ்க்குன்னு வச்சுப்போம். அப்போது அவங்களுக்கு நீங்கள் சைல்டு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடலாம், இம்மீடியட்டாக நீங்கள் ரிச் ஆகிடலாம். ஏன்னா அது அவங்க ஃபாதர்னால் அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ அதுதான் ஒரு வே டு பிகம் குவிக்லி ரிச். ஓகே, ஸோ இதை தான் இன்ஹெரிட்டன்ஸும் பண்ணும். எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஆல்ரெடியே ஒரு கோடு இருக்குது, எலான் மஸ்க் மாதிரி ஒரு கோடு இருக்குது. அந்த கோடில் thousands lines or million lines of code இருக்குது. ஓகே, already you have a class with million lines of code. Okay, now you are creating a new class. Now you are creating a new class. இப்போ ஒரு புது கிளாஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? Now how to make the new class with more lines of code. எப்படி பண்ணலாம்? ஷார்ட்கட் என்னதுன்னா, make this new class as the child of a bulky class. பல்கினா ஆல்ரெடி நிறையா கோடு வச்சிட்ருக்கோம்ல, அதுக்கு சைல்டை அதை மாற்றிட்டிங்கன்னா ஆப்வியஸாக இந்த கோடுமே நிறைய லைன் வச்ச கோடாக மாறிடும். ஆனால் நம்ம எப்போவுமே தேவையில்லாமல் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான நமக்கு அந்த கோடு தேவைப்பட்டால் இன்ஹெரிட் பண்ணணும், தேவையில்லாமல் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். வென் டு டூ இன்ஹெரிட்டன்ஸ், அது ரொம்ப முக்கியம். வென் டு இன்ஹெரிட், எப்போ இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன். அதாவது இஸ்ய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆச்சுன்னா, உங்களோட சைல்டு கோடு வந்து இஸ்ய பேரண்ட், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் மெயின்டைன் ஆச்சுன்னா மட்டுமே இன்ஹெரிட்டன்ஸ்க்கு போகணும், இல்லாட்டி போகக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு பர்சன் அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? இந்த கிளாஸுக்குள்ளே என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் நேம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆதார் வச்சுக்கலாம், ஆதார் நம்பர் இருக்குது. அடுத்து மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் வச்சுருக்காங்க, பிளட் குரூப்பாக வச்சுருக்காங்க, பிளட் குரூப், அப்புறம் அட்ரஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ எல்லா பர்சனுக்குமே இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறோம். ஸோ பர்சன், அந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஸ்ட்ரிங் நேம் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆதார், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாடி வரும். ஸோ இப்போ அதை இதில் போட்டுரும், இதில் ஸ்ட்ரிங் போட்டுக்கிறோம், ஸோ இதுலேயும் ஸ்ட்ரிங் போட்டுக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு அட்ரஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரிங் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ்வலாக எப்படி க்ரியேட் ஆகும்? திஸ் டாட் அப்படின்னு க்ரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். நெக்ஸ்ட் திஸ் டாட் ஆதார் ஈக்குவல் டு ஆதார். திஸ் டாட் மொபைல் ஈக்குவல் டு மொபைல். ஸோ இந்த திஸ் டாட் போடுறது எல்லாமே என்னது? ஆட்ரிபியூட்ஸ். அதே இதை திஸ் போடாமல் போடுறது எல்லாமே வேரியபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணதும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் ஷோ டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்குறேன். ஸோ அதுக்குள்ளே இவங்க எல்லாரையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println, ஃபார் எக்ஸாம்பிள் நேம். இது ஒரு ஐடி கார்டு மாதிரி நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாமே இதில் ஆதார்னா ஆதார், மொபைல், ஸோ இது மொபைல். ஸோ நெக்ஸ்ட் இமெயில். ஸோ ஒரு கோடு உருவாகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்குது. எக்லிப்ஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர்லாம் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஆன்லைன் கம்பைலர்னால நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பிளட் குரூப்பில் போயிட்டு பிஜி, ஸோ அட்ரஸில் போயிட்டு அட்ரஸ், ஸோ இதை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ சூப்பர். நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லைன்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 18 லைன் கோடு, இது ஒரு பல்கியான கோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்று உருவாக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வந்து கோடு உள்ள ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை ஒரு நல்ல பல்கி கோடாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸை பர்சனோட சைல்டாக மாற்றிட்டேன் அப்படின்னா பர்சனோட எல்லா கோடுமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து அதனோட பேரண்ட் கிளாஸை எழுதணும். ஸோ எக்ஸ்டென்ஸுங்கிறது என்னதுன்னா கீவேர்டு, எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு. இது வந்து கீவேர்டு இஸ் யூஸ்டு டு இன்ஹெரிட் எ பேரண்ட். ஒரு பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைல்டு கிளாஸ். அதே இது பர்சன் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸ். ஓகே, நான் முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாமல் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பர்சனுக்கும் எ ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்களேன். ஸ்டூடெண்ட் இஸ் எ பர்சன், அது உண்மை தானே. ஸ்டூடெண்ட் ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதனால தான் நம்மளால் இதில் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் காருன்னு ஒன்று எடுக்கிறேன். அந்த கார் வந்து நான் எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்தேன்னா அது தப்பு. ஏன்னா கார் இஸ் எ பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. காருக்கு ஆதார் நம்பர் இருக்கா, இல்லை காருக்கு பிளட் குரூப் இருக்கா, இமெயில் இருக்கா, ஒன்றும் இருக்காது. ஸோ அப்படி இன்ஹெரிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்போவுமே ப்ராப்பராக அந்த இஸ்ய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன். இப்போ நான் இன்ஹெரிட் பண்ணிட்டா ஆப்வியஸாக பர்சனுக்குள்ளே இருக்க எல்லா கோடுமே ஸ்டூடெண்ட்டால் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வேணால் அது உங்களுக்கு காமிக்கிறேன். கிளாஸ் இப்போ இதில் வந்து பப்ளிக் கிளாஸ் மெயின் வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் கிளாஸ் மெயின். ஸோ எப்போவுமே மெயின் கிளாஸ்க்குள்ளே தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வைப்போம். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். யாருக்குன்னா ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேமில் வந்து நான் மகேந்திரா அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த ஆதாரில் வந்து சும்மா ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இமெயிலில் வந்து @gmail.com. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் O பாசிட்டிவ். அடுத்த அட்ரஸ் சென்னை, அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதில் செமிகாலன் போட்டோம். இப்போ s.show அப்படின்னு கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. ஸ்டூடெண்ட் எஸ்ஸுக்குள்ளே ஆக்சுவலாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஷோ அப்படின்னு ஒரு மெத்தடும் இல்லை. ஆனால் நம்ம கால் பண்ணுறோம், என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. இதில் எரர் என்னென்ன எரர், இதில் வந்து ஸ்மால் டி, இது ஒரு எரர். ஓகே, இதை ரன் பண்ணுறோம் மறுபடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே நம்ம ஒர்க்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு
ஸ்டூடெண்ட். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளாடி பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடணும். பேரண்டோட கால் பண்ணுறதுக்கு எப்போவுமே சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சூப்பர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்டை சூப்பர் கிளாஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? அதே இது சைல்டை எப்படி சொல்லலாம்னா சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் சைல்டை. ஓகே, சைல்டு சப் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ், பேரண்ட் சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேஸ் கிளாஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தையால் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதர் நேம். ஸோ இப்போ சூப்பருக்குள்ளாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல இவங்க எல்லாரையும் அப்படியே பாஸ் பண்ணணும். நேம் கமா ஆதார் கமா மொபைல் கமா இமெயில் கமா பிஜி கமா அட்ரஸ். ஓகே, இந்த மாதிரி கால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம். அது ஃபர்தராக பேரண்ட்டை கால் பண்ணோம். நம்ம இந்த அசைன்மெண்ட்டை திரும்ப எழுத வேண்டாம். அது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ரன் கொடுத்துட்டோம். ரிக்வயர்டு ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்ட்ரிங் எதிர்பார்க்குது, நம்ம கம்மியாக ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதோ மிஸ் ஆகுது. நேம் ஆதார் மொபைல் கொடுக்க மறந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து +91. ஸோ இந்த மாதிரி மொபைல் கொடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே கோடே இல்லை, ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதுவும் பேரண்ட்டை கால் பண்ணக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஷோங்கிற ஒரு மெத்தட் இல்லவே இல்லை. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் அதால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. எப்படின்னா அது வந்து பர்சனுங்கிற ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணதுனால பர்சனுக்குள்ளே இருக்கிற ஷோவை நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அவங்களோட கன்ஸ்ட்ரக்டர் அசைன்மெண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நமக்கு சைஸ் ஆஃப் த கோட் ஃபார் ஸ்டூடெண்ட் கிளாஸ் பாருங்கள், 1 2 3 லைக் 3 to 5 லைன்ஸ் தான் இருக்குது. அதே இது சைஸ் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 18 லைன்ஸ் கிட்ட இருக்குது. புரியுதா? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒய் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ வந்து ஒய் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒய் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஃபார் கோட் ரீயூசபிலிட்டி. அதாவது ஆல்ரெடி ஒரு கோடு எழுதி வச்சுருக்கோன்னா அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் போவோம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து போகலாம். டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். ஓகே, இந்த கோடை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருப்பாங்க, அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், இதுவுமே எக்ஸாம்பிள் தான். பர்சன்னு ஒரு பேரண்ட் இருந்தாங்களா, அதுக்கப்புறமா சைல்டு வந்து ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. கரெக்டாக? அப்போ பர்சன் அஸ் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் அஸ் சைல்டு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா மல்டிபிள் சில்ட்ரன் இருப்பாங்க, 2 or more சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள், அதாவது பர்சன் அஸ் பேரண்ட், பர்சன்னு ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அடுத்து சைல்டு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 2 or more சைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஒரு சைல்டாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து எம்ப்ளாயும் ஒரு சில்ட்ரனாக இருப்பாங்க. ஓகே, இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் பர்சன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இது ஹைரார்க்கியெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். பர்சன் ஒரு பேரண்ட் இருக்காங்க,
ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு சைல்டு இருக்காங்களா, இப்போ எம்ப்ளாயின்னு நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயிக்குமே எம்ப்ளாயி இஸ் எ பர்சன், இஸ் எ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக நான் எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ எம்ப்ளாயிக்குன்னு கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் சேலரி, அவருக்குன்னு சேலரி இருக்கும் கரெக்டாக. வேறு அவருக்கு என்ன இருக்கும், ஒரு பொசிஷன் டெசிக்னேஷன் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் டெசிக்னேஷன். ஸோ இந்த 2 ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ளாயிக்கும் மேலே இருக்கிற மாதிரியே எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இருக்கும். நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். மேலே இருக்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சேலரி. இப்போ நேம்க்கு அடுத்து சேலரி வாங்கிக்கலாமா, இன்ட் சேலரி. ஓகே, அதுக்கப்புறமா டெசிக்னேஷனும் சேலரிக்கு அடுத்தே வாங்கிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் டெசிக்னேஷன். ஸோ இந்த மாதிரி 2ம் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சேலரியையும் டெசிக்னேஷன் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள நான் சூப்பருக்கு பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பரில் அந்த பர்சனில் சேலரியும் டெசிக்னேஷனும் கிடையாது. அப்போது இவங்களுக்கான அசைன்மெண்ட்டை நான் இதில் தான் பண்ணணும். இதில் லைக் திஸ் டாட் சேலரி ஈக்குவல் டு சேலரி. அடுத்து திஸ் டாட் டெசிக்னேஷன் ஈக்குவல் டு டெசிக்னேஷன். ஓகேவா, இந்த மாதிரி தான் நான் பண்ணணும். சேலரி டெசிக்னேஷன், அதுக்கப்புறமா சூப்பருங்கிற இதை யூஸ் பண்ணி நம்ம பேரண்ட்டை கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சா. இது ஒரு எம்ப்ளாயி கிளாஸ். இப்போது இந்த வாய்ட் ஷோவில் நமக்கு சேலரியும் டெசிக்னேஷனும் ஷோ ஆகாது. அதை நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு மெத்தட் வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் ஷோ அதை ஃபஸ்ட் கால் பண்ணோன்னா சூப்பர் டாட் ஷோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரண்டோட ஷோ மெத்தடை கால் பண்ண அப்படின்னு அர்த்தம். சூப்பர்னு என்னது, நம்ம திஸ்ன்னு என்னது, திஸ் ரெப்ரசன்ஸ் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட். சூப்பர் ரெப்ரசன்ஸ் பேரண்டுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இவ்வளோதான். இதை காமிச்சிட்டு நம்ம இதில் வந்து system டாட் அவுட் டாட் printlnல சேலரியும் டெசிக்னேஷனும் தனியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சேலரி திஸ் டாட் சேலரி, அதே மாதிரி டெசிக்னேஷன் திஸ் டாட் டெசிக்னேஷன். ஸோ இதுதான். இப்போது நான் பாருங்களேன், இந்த எம்ப்ளாயி கிளாஸில் கொஞ்சம் கோடு தான் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கிளாஸ் ஆல்ரெடி நம்ம இருக்கிற கோடை ரீயூஸ் பண்ணுறனால எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே கொஞ்சம் கோடு ஆட் ஆகிருக்கு. ஏன்னா இவங்களுக்கும் தனியாக ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இவங்களுக்குன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு தக்கன மாதிரி இந்த எம்ப்ளாயி இன்னும் கிளாஸ் க்ரோ ஆகிக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பர்சனுங்கிறது பேரண்ட், 2 சைல்டு இருக்குது, ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு. ஸோ இப்போ இதில் எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி. ஸோ இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தனு, அவங்களுக்கு ஒரு ஆதார் நம்பர், ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இமெயில், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பி பாசிட்டிவ், நெக்ஸ்ட் அவங்களோட லொக்கேஷன் ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இ டாட் ஷோ கால் பண்ணுறேன், இ டாட் டிஸ்பிளே கால் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் எனக்கு இந்த சேலரி டெசிக்னேஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் டிஸ்பிளே கால் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் எரர் எதாவது வருதான்னு. ஸோ இதில் என்ன எரர் வருது, மிஸ்மேட்ச் ஆகுது மறுபடி. ஆமாம், சேலரி வந்து 2வது கொடுக்கணும், டெசிக்னேஷன் கொடுக்கணும். சேலரி இப்போது 12,000 கொடுக்குறேன், டெசிக்னேஷன் வந்து மேனேஜர். ஸோ இது ரேண்டமாக கொடுக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு.
salary designation எல்லாமே. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பேரண்ட் மல்டிபிள் சில்ட்ரன். ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிராண்ட் பேரண்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் அப்படின்னு ஒரு பேரண்ட் இருப்பாங்க. ஓகே, அடுத்து சைல்டு பார்த்திங்கன்னா சைல்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி இருக்காங்க, சரியா? அடுத்து இன்னொரு சைல்டு அவங்களுக்கு இருப்பாங்க. இதுதான் நான் கிராண்ட் பேரண்ட்னு வைக்கிறேன். பர்சனை கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு வைக்கிறேன், சைல்டை வந்து பேரண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? பேரண்ட். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா சைல்டு. ஓகே, இவங்க வந்து மேனேஜர் அப்படின்னு வைக்கலாம். இப்போவும் ஈஸியாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். மேனேஜர் இஸ் அன் எம்ப்ளாயி. ஆமாம் தானே, மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க இன்ஹெரிட் பண்ணலாம். எம்ப்ளாயி இஸ் அ பர்சன். ஸோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம், இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிறனால கரெக்டாக இது போட்டுடலாம். இப்போ கிளாஸ் பர்சனில் நேம் இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸை இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு எம்ப்ளாயி கிளாஸ் இருக்கா. இப்போ மேனேஜர் வந்து எம்ப்ளாயை இன்ஹெரிட் பண்ண போகிறாங்க. ஸோ கிளாஸ் மேனேஜர் எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோனாலே எம்ப்ளாயோட எல்லா கோடும் உள்ளே வந்துடும். எம்ப்ளாயோட கிராண்ட் பேரண்டான பர்சனோட தான் எல்லாமே உள்ளே வந்துடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ மேனேஜரால் அவங்க அப்பா யார், டைரக்ட் அப்பா எம்ப்ளாயி, அவங்கள வந்து அவங்க ஃபுல் கோடை அக்சஸ் பண்ண முடியும். இப்போது அந்த அப்பாவோட அப்பா ஒருத்தர் இருப்பார்ல பர்சன், அவங்களோட கோடையும் இந்த மேனேஜரால் அக்சஸ் பண்ண முடியும். நான் வேணால் உங்களுக்கு ஒன்று காமிச்சு தரேன். இப்போ இதில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் மேனேஜருக்குள்ளாடி. ஓகே, இதில் மேனேஜர் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டேன். சூப்பர் அப்படிங்கிற வேர்டை வச்சு கால் பண்ணிடணும் அந்த கன்ஸ்ட்ரக்டரை. சூப்பர்னா பேரண்டோட அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளாடி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் இன்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஓகேவா? இப்போ இதில் செமிகாலன் போட்டோம். ஓகே, இப்போ வந்து மேனேஜரால் இப்போ எதெல்லாம் கால் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பிளேயும் கால் பண்ண முடியும், ஷோவையும் கால் பண்ண முடியும். வேணால் இதில் நான் வந்து வாய்ட் ஜிபினா கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஐ ஆம் கிராண்ட் பேரண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்பிளே மெத்தட் வந்து எம்ப்ளாயோடது. சரியா? ஜிபிங்கிறது கிராண்ட் பேரண்டோடது. இப்போ பாருங்கள், நான் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மேனேஜர் மட்டும் வச்சுக்கலாம். மேனேஜர். ஓகேவா? மேனேஜர் ஈக்குவல் டு நியூ மேனேஜர். இப்போது எம்னு இதை வச்சுக்கலாம். ஸோ எம் டாட் எம்மில் என்ன கால் பண்ண போகிறோம் நம்ம, ஜிபி, அதாவது ஒரு கிராண்ட் பேரண்டோட மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ எம் டாட் டிஸ்பிளேங்கிறது பேரண்டோட மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து எம் இஸ் காலிங் the method
ஆஃப் யாரோடது கிராண்ட் பேரண்ட். இதில் m is calling the method of parent. ஓகேவா, இது கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இப்போ அதுக்குள்ளே ஒரு மேனேஜருக்குள்ளேயே ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ட் மாமான்னு வச்சுக்கிறேன், மேனேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து system.out.println I am மேனேஜர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அவங்களால எவ்வளோ பேரோட மெத்தடை யூஸ் பண்ண முடியுது பாருங்களேன். இதுதான் கோட் ரீயூசபிலிட்டி. m.manage அவங்களோட மெத்தடையும் அவங்களால கால் பண்ண முடியும். m is calling its own method. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் எரர் வருது. எதில் வருதுன்னு பார்த்துடலாம் ஒருக்கா. ஏதாவது கிளாஸ் ப்ராப்பராக மூடாமல் இருக்கலாம். இங்கே க்ளோஸ் ஆகுது. இது வந்து பர்சன், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பிரேஸ் இருக்குது, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஐ எம் மேனேஜர், இது வந்து இதனோடது. ஐ எம் கிராண்ட் பேரண்ட் இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து கிராண்ட் பேரண்டோட மெத்தட், இது வந்து பேரண்டோட மெத்தட். ஓகே, இப்போது இது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டோடது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லெவல்னால் கிராண்ட் பேரண்ட் இருப்பாங்க, பேரண்ட் இருப்பாங்க, சைல்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் இன்னொரு பியூட்டி தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, சைல்டால் பேரண்டோட கோடு கிராண்ட் பேரண்டோட கோடை யூஸ் பண்ண முடியும். ஆனால் கிராண்ட் பேரண்டால் பேரண்டோட கோடையும் யூஸ் பண்ண முடியாது, சைல்டோட கோடு இந்த கிராண்ட் சைல்டோடதையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இது வந்து ஒன் டே கம்யூனிகேஷன் மாதிரி. சைல்டுக்கு தான் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இஸ் நாட் அலவுட் இன் ஜாவா. ஸோ இது வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அது என்னன்னு சொல்லலை கரெக்டாக. இஸ் நாட் அலவுட் இன் ஜாவா. அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு சைல்டுக்கு மோர் தென் ஒன் பேரண்ட் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேரண்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அட்மின்னு ஒருத்தர் இருக்கார், டெவலப்பர்னு ஒருத்தர் இருக்கார். 2 செப்பரேட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஒரு சைல்டு வந்து டெவாப்ஸ்னு ஒரு சைல்டு வராரு. அவர் வந்து எக்ஸ்டென்ஸ், இப்போ எக்ஸ்டென்ஸ் அட்மின் டெவலப்பர். அதாவது இப்போ பாருங்கள், 2 இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் ஒரு கிளாஸ் நேம் தான் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஜாவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் ஒரு கிளாஸ் நேம் தான் வரணும். எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் ஒரு கிளாஸ் நேம் தான் வரணும், அதுதான் ரூல். அதே இது எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் மோர் தேன் ஒன் கிளாஸ் நேம் வந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் இன் ஜாவா. ஓகே, டெவாப்ஸ்னு ஒரு கிளாஸு, அது 2 அட்மின்னு ஒரு பேரண்ட்டையும் இன்ஹெரிட் பண்ணுது, டெவலப்பர்னு ஒரு பேரண்ட்டையும் இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அது தப்பு. ஓகே, ஸோ இது வந்து பேரண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பேரண்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, பேரண்ட் டு டெவலப்பர். இப்போ சைல்டு என்ன பண்ணுது? அட்மினையும் இன்ஹெரிட் பண்ணுது, டெவலப்பரையும் இன்ஹெரிட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் அலவுட் இன் ஜாவா. திஸ் இஸ் நாட் அலவுட். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இது நிறைய இடங்களில் நிறைய பேர் தப்பாக பண்ணிடுவாங்க. நம்ம நிறைய கோட் ரீயூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்மா போட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. ஒரே ஒரு பேரண்ட்டை தான் நீங்கள் இன்ஹெரிட் பண்ண முடியும். இந்த ரூல் வந்து ஜாவாவில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸோட கண்டினியூஷனாக இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். அப்படின்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் parent has a method named hello. parent கிட்ட ஹலோன்னு ஒரு மெத்தட் இருக்குது, சரியா? இப்போது if the child does not want the logic inside hello method,
the child can overwrite the content or logic of hello. அதாவது நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு மொபைல் வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா ஒரு மொபைல், பேரண்ட் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்காங்க. சரியா? இப்போ அந்த பர்சனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா? ஹலோ. இப்போது இந்த பர்சனை இன்ஹெரிட் பண்ணுற எம்ப்ளாயிக்கு அந்த ஹலோ மெத்தட் வேண்டாம். அதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் வேண்டாம். அந்த மொபைல் வந்து சைல்டுக்கு வேண்டாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் வச்சுப்பாங்க. கரெக்டாக? உங்கள் அம்மா மொபைல் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு மொபைல் வச்சுப்பீங்க. அதே தான் இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு வந்து அவங்க பேரண்ட் பர்சனோட ஹலோ பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? அந்த மெத்தடை அப்படியே ஓவர் ரைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், system.out.println ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் சைல்டு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் ஐ ஆம் பேரண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹலோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சைல்டுக்குள்ளே ஹலோன்னு ஒரு மெத்தட் இருக்குது, பேரண்ட்டுக்குள்ளாடியும் ஹலோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. தெரியுதா? பேரண்டோட ஹலோ வேண்டாம் அப்படின்ட்டு சைல்டு என்ன பண்ணுறாங்க? பேரண்டோட ஹலோக்குள்ளே லாஜிக்கை மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ சைல்டு இருக்குல்ல, சைல்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஈக்குவல் டு இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இப்போ நான் ஹலோ அப்படின்னு கால் பண்ணால் எந்த ஹலோ கால் ஆகும்? சைல்டோடது கால் ஆகுமா? அதாவது எம்ப்ளாயிக்குள்ளே இருக்கிற டைரக்ட் ஹலோ கால் ஆகுமா? இல்லை அவங்க பேரண்ட் பர்சனுக்குள்ளே இருக்கிறது கால் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டோட ஹலோ தான் கால் ஆகும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போது ஒரு சைல்டு வந்து ஹலோ மெத்தடை கால் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே தான் சர்ச் பண்ணோம். ஜாவா கம்பைலர் ஹலோன்னு ஒரு மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணோம். சப்போஸ் அது இல்லைனா தான் அதனோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே போய் சர்ச் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டே சைல்டு கிளாஸ்க்குள்ளேயே சர்ச் பண்ணும்போது டைரெக்டாக இருக்குதுன்னா ஐ எம் சைல்டு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து எம்ப்ளாயி கொடுக்கணும். ஸோ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ எம் எ சைல்டு தான் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பேரண்டோட ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் சைல்டுக்கு பிடிக்கல, அதாவது அந்த லாஜிக், இந்த இதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? சைல்டை அந்த பாடி அந்த மெத்தடோட சிக்னேச்சர் அதே மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த சிக்னேச்சர் மாறக்கூடாது. சிக்னேச்சர்னால் வாய்டு தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் பெயர் அப்படியே தான் இருக்கணும். பேராமீட்டர் என்ன இதில் இருக்கோ அதே தான் அதில் இருக்கணும். இது அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க லாஜிக்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அப்படி எழுதிட்டோன்னா நம்ம அந்த சைல்டு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம மெத்தட் கால் பண்ணும்போது கண்டிப்பாக சைல்டோட மெத்தட் தான் இன்வோக் ஆகும், பேரண்டோடது இன்வோக் ஆகாது. இப்போ சப்போஸ் இந்த சைல்டோட இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இப்போது கம்பைலர் என்ன பண்ணும்? e.helloக்கு ஹலோவை ஃபஸ்ட்டு சைல்டு கிளாஸில் தேடும். இல்லை, அப்போ ஆப்வியஸாக அதனோட பேரண்ட் யாருன்னு பார்த்து அவங்க கிளாஸில் போய் தேடும். இப்போ ஐ எம் பேரண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, இதுக்கு பெயர் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா இதுதான். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் வரும். ஓகே, ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்டில் இன்னொரு கான்செப்ட் வரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன? அதாவது ரன் டைமில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது தான் எந்த மெத்தட் கால் ஆகும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலி அப்படின்னா என்ன மீனிங்னா மெனி. ஓகே, மார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம்ஸ். மார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம்ஸ். ஓகேவா? அப்போது மெனி ஃபார்ம்ஸ். இப்போது ஹலோ மெத்தட் இஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ். அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஹலோ இஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ். எப்படி மெனி ஃபார்ம்ஸில் இருக்குது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலேன் ஹலோ இங்கே ஒரு லாஜிக்கை வச்சிட்ருக்கு, ஹலோங்கிற அதே மெத்தட் இங்கே வேற ஒரு லாஜிக்கை வச்சிட்ருக்கு. அப்போ ஹலோங்கிற ஒரே பெயர் உள்ள மெத்தட் வேறு ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சிட்ருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க கரெக்டாக? இப்போ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எம்ப்ளாயி இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பர்சன் அப்படின்னு போடுவேன். நம்ம இது ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இது வந்து பேரண்ட் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சைல்டு டேட்டா டைப் கொடுக்குறோம். சரியா? இது வந்து ஒரு வேலிட் சின்டாக்ஸ் இன் ஜாவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட் டைப், ஓகே, பேரண்ட் டைப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சைல்டு டைப் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து அலவுட் இன் ஜாவா. சரியா? ஆனால் ஆப்ஜெக்ட் யாருக்கு உண்மையாகவே க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நியூ கீவேர்டு பக்கத்தில் எந்த கிளாஸ் இருக்கோ அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா நியூ தானே மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா பேரண்ட் டைப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சைல்டு டைப். இப்போ பாருங்கள், பேரண்ட் டைப் பர்சன், சைல்டு டைப் வந்து எம்ப்ளாயி. இப்போ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கம்பைல் டைமில் ஈயோட டேட்டா டைப் என்னவா ஜாவா நினைக்கும்னா பர்சன்னு நினைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பைல் டைமில் இந்த சைடு வராது, கம்பைலர் தானே, அது இதோடய ஸ்டாப் ஆகிடும். ஸோ டியூரிங் கம்பைல் டைம், சரியா, டியூரிங் கம்பைல் டைம் டைப் ஆஃப் இஸ் என்ன வரும்? பர்சன். டைப்னா டேட்டா டைப், ஓகேவா? டேட்டா டைப் ஆஃப் இஸ் பர்சன். பட் என்ன ஆகும்? டியூரிங் ரன் டைம், ரன் டைமில் என்ன ஆகும்னா டைப் ஆஃப் இஸ் எம்ப்ளாயி. ஏன்னா ரன் டைமில் தான் நியூ ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நடக்கும். சரியா? அப்போது இதை தான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கம்பைல் டைமில் என்ன தெரியுமா நினைக்குமா, ஈங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் ஹலோ கொடுத்தா என்ன வரும்? இதனோட ஹலோ வரும் அப்படின்னு நம்ம கம்பைலர் நினச்சிக்குமா. அதே இதை ரன் டைம் பண்ணும்போது தான் உண்மையாகவே தெரியுமா ஈங்கிறது எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட், ஸோ அதனோட ஹலோவை கால் பண்ணணும் அப்படிங்கிறது ரன் டைமில் தான் டிசைட் ஆகும். அதனால் இதில் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக பாலிமார்ஃபிசம்னா ஹலோங்கிற பேரில் 2 டிஃப்ரெண்ட் லாஜிக் இருக்குது, அதுதான் பாலிமார்ஃபிசம். ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா நம்ம ரன்னிங் டைமில் தான், அந்த கோடு ரன் ஆகும்போது தான் இந்த 2 ஹலோவில் எந்த ஹலோவை கால் பண்ணணும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும் based on the data type near the new operator. ஸோ இதை ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் இந்த ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜாவா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம்.